இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய சஷ்டி கிருத்திகை நட்சத்திரம். இன்றைக்கி குன்றத்தூர் முருகன் கோவிலில் பக்தி செய்யலாம். தொண்டை மண்டலத்தில் இருக்கிற முக்கியமான முருகன் கோவில் குன்றத்தூர் முருகன் கோவில். இங்கே இது 900 ஆண்டு பழமை. குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. திருச்செந்தூரில் சூரணசாமி சம்ஹாரம் பண்ணார் முருகப்பெருமான். அது மாதிரி தாரகாசுரனுங்கிறவனை திருப்போரூரில் சம்ஹாரம் பண்ணார். அதனால தான் அந்த ஊருக்கு பேர் போர். சமராபுரிவாழ் சண்முகத்தரசேன்னு கந்த சஷ்டி கவசத்தில் நம்ம சொல்கின்ற சமராபுரி திருப்போரூர் தான். சமர்னா போர். அங்கே தாரகாசுரனை வதம் பண்ணிவிட்டு திருத்தணிக்கு வரும் வழியில் இந்த மலையில் அவர் சற்று தங்கி இருக்கிறார். இந்த மலைக்கு கீழே அவர் ஒரு சிவனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அவருக்கு பேர் கந்தடீஸ்வர். 84 படி இந்த மலைக்கு ஏறினோன்னா முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேத தெய்வமாக இருக்கார். நேராக நின்று பார்த்தோன்னா முருகன் மட்டும்தான் தெரிவார். வலது கை பக்கம் பார்த்தோன்னா தெய்வானை தெரிவா, இடது கை பக்கம் நின்று பார்த்தோன்னா வள்ளி மட்டும் தெரிவா. அது மாதிரி இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கும். அரச மரம், தலைமரம், அதில் தொட்டில் கட்டுவாங்க. இந்த கோவிலில் துலாபாரம் கொடுப்பாங்க. அதாவது எடைக்கிட குழந்தைகளுக்கு எடைக்கிட வாழைப்பழம், வெல்லம் அதெல்லாம் கொடுக்கறது இந்த கோவிலில் வழக்கம். இந்த கோவிலில் இருந்து பார்த்தோன்னா இந்த சென்னை புறநகருடைய பசுமையான வயல்கள், ஏரிகள்லாம் தெரியும். மிக அருகிலேயே திருநீர்மலை 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான திருநீர்மலை இருக்கிறது. இங்கே பெருமாள் இது பாடல் பெற்ற தலம். இங்கே பெருமாள் நின்ற திருக்கோலம் சயன கோலத்தில் இருப்பார். பெருமாள் பேர் ரெங்கநாத பெருமாள். அதே மாதிரி குன்றத்தூரில் திருநாகேஸ்வரம்ங்கிற வட திருநாகேஸ்வரம் சிவன் கோயில் இருக்குது. சேக்கிழார் தான் பெரிய புராணம் எழுதினார். சேக்கிழார் பிறந்த ஊர் குன்றத்தூர். அங்கேருந்து அவர் சோழ மன்னன்ட்ட அமைச்சராக இருந்தார். அதனால் அவர் திருநாகேஸ்வரம் டெய்லி போவாராம். சோழ நாட்டில் இருக்குது. அதனால் அதே மாதிரி இங்கே கோவில் கட்டியிருக்கார். இதுக்கு வட திருநாகேஸ்வரம்னு பேர். ஸோ குன்றத்தூருக்கு நம்ம வந்தோன்னா படியேறியும் போகலாம். நேர மலைப்பாதைக்கு இப்போ கார்லாம் போகுது. குன்றத்தூரில் அருகிலேயே திருநீர்மலை ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி வடநாகேஸ்வரம்ங்கிற சிவன் கோவிலும் இருக்குது. மிக அழகான கோவில் குன்றத்தூர் முருகன் கோவில். இன்றைக்கி சஷ்டியை முன்னிட்டு குன்றத்தூர் முருகனை பக்தி செய்தோம். ஆறில் தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் எரிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். முருகன் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.